எல்லா காலகட்டத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இந்த குருவுடைய பார்வை உச்சம் பெற்ற பார்வை இருக்கிறதுனால இந்த 12 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், ஆச்சரியம், அதிசயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. வேலையில நம்ம ஏன் இந்த சம்பளம் நம்மளுக்கு பத்தல, அப்ப ஏன் வெளிநாடு போகக்கூடாது, ஏன் வெளியூர் போகக்கூடாது, வேற ஏதாவது வேலை மாறினா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணி அதுல வெற்றி பெறக்கூடிய தருணம், அதற்கான பாக்கியங்கள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. நீண்ட காலமா ஆகலை சார், என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன், என் பையன் விருச்சக ராசி, என் பொண்ணு விருச்சக ராசின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடந்தே தீரும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பயிற்சி ஆனாலும் அது அதிச்சாரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். ரெண்டாவது, விருச்சக ராசி என்பதற்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, குரு 2ஆம் அதிபதி தனக்காரகன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். அதே மாதிரி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறாரு. இதை விட ஒரு சிறப்பான ஒரு காலம் விருச்சக ராசி என்பதற்கு வாழ்க்கையில் வரவே வராது. என்ன சார் நீங்கள் சொல்றீங்க, ஒரு 50 நாளில் என்ன சார் நடந்துட போகுது? 50 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஒரு நாள் நன்மை நடந்தால் கூட அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். அப்படிலாம் நடக்குமா சார், அதிர்ஷ்டம் இருக்கா சார் எனக்கு அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே எல்லா காலகட்டத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இந்த குருவுடைய பார்வை உச்சம் பெற்ற பார்வை இருக்கிறதுனால இந்த 12 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், ஆச்சரியம், அதிசயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அப்போ என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, முதல்ல எதனால் தொழில் பண்ண முடியல, ஏன் இதை செய்ய முடியலனால அப்படின்னு யோசிங்க. முதல்ல ஏன் நஷ்டம் வருது? ஒன்று பொருளாதாரம் இல்லாத நஷ்டம் வரணும், இல்லை தொழிலில் லாபம் இல்லாத நஷ்டம் வரணும், இல்லை கடன் இருக்கிறதுனால நஷ்டம் வரணும். இந்த 3 இருக்குது. இந்த 3 சமாளிக்கிறதுக்கு என்ன வழி, என்னெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சுய சிந்தனைகள் செய்து அதன் மூலமாக தொழிலில் மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிச்சாரம் பயிற்சி கொடுக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும். ஏன்னா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதில் ஜெயிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சூழ்நிலைகள் ஏதோ வண்டியை பிடிச்சி ஓடிட்டே போகிறோம்.
அது நல்ல ரோட்ல போடுதா இல்லை பள்ளத்தில் விழுதான்னு நம்மளுக்கு தெரியாமல் சில நேரம் இருக்குது. பள்ளத்தில் விழுந்ததுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே வருது. அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதை செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பாக்கியம் உறுதி, பண வரவுகள் உறுதி, லாபங்கள் உறுதி, எல்லாமே பிஸ்னஸை சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் என்ன நினைப்பீங்க, கடைசியில் என்ன ஆகும்னா நம்ம இதை செய்யாமல் வேற ஏதாவது பண்ணால் என்ன அப்படின்னு யோசனை வரும். வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. அதே போல் வேலையிலையும் அப்படி தான். வேலையில் நம்ம ஏன் இந்த சம்பளம் நம்மளுக்கு பத்தலை, அப்போ ஏன் வெளிநாடு போகக்கூடாது, ஏன் வெளியூர் போகக்கூடாது, வேறு ஏதாவது வேலை மாறினா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய தருணம். அதற்கான பாக்கியங்கள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லை வச்சுங்க, வேலை இல்லாமல் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே நம்ம வேறு வேலைக்கு ஏன் போகலை, எதனால் நம்மளுக்கு வேலை கிடைக்கல, நம்மளுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கா, ஏதாவது நம்ம படிக்கணுமா, ஏதாவது வேறு எதாவது படிக்கலாமா, வேறு ஏதாவது ஊருக்கு போகலாமா, வேறு யாராவது கான்டாக்ட் பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமான்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வழி பிறக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனை குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாகும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. நீண்ட காலமாக ஆகலை சார், என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன், என் பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன், என் பையன் விருச்சக ராசி, என் பொண்ணு விருச்சக ராசின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடந்தே தீரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க விருச்சக ராசி என்பது கடந்த காலகட்டத்தில். அந்த நிலை மாறி காதலில் வெற்றி, காதலித்த வரனையே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி, அனைத்து விதமான சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அனைத்து விதமான பாக்கியம், செல்வம், செழிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம்.
அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.